பத்மநாபபுரம் தொகுதி எம்எல்ஏ செல்வசுவாமி மற்றும் கீழ்வேளூர் தொகுதி எம்எல்ஏ லதா தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். பத்மநாபபுரம் தொகுதி எம்எல்ஏ செல்லசுவாமி மற்றும் கீழ்வேளூர் தொகுதி எம்எல்ஏ லதா ஆகியோர் தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கினர். பத்மநாபபுரம் தொகுதி எம்எல்ஏ செல்லசுவாமி மற்றும் கீழ்வேளூர் தொகுதி எம்எல்ஏ லதா ஆகியோர் தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவிக்கும் கடிதத்தை ஆளுநருக்கு சிபிஎம் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் அந்த இரண்டு எம்எல்ஏக்களும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். பத்மநாபபுரம் தொகுதி எம்எல்ஏ செல்லசுவாமி மற்றும் கீழ்வேளூர் தொகுதி எம்எல்ஏ லதா ஆகியோர் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தற்போது காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் ஆதரவு வழங்கியிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் விசிகாவும் அதற்கான ஆதரவு அதிகாரப்பூர்வ கடிதத்தை வெளியிட இருப்பதாகவும் நமக்கு ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் சிபிஐ மற்றும் சிபிஎம் போன்ற கட்சிகள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்கியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் வருகை புரிந்திருக்கிறார். சிபிஐ கட்சியை தொடர்ந்து சிபிஎம்மும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்கிய நிலையில் அக்கட்சியின் தலைவர் வீரபாண்டி சிபிஎம் கட்சி அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு ஆளுநர் அருள்லேகரை சந்தித்து விஜய் ஆதரவு கடிதத்தை கொடுக்க உள்ளதாகவும் நமக்கு தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆதரவு அளிப்பது தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் மற்றும் விசிகா தலைவர் திருமாவளவன் சந்திப்பு நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தற்போது காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் ஆதரவு அளித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மற்றும் விசிகா தலைவர் திருமாவளவன் சந்திப்பு மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சிபிஐ கட்சியை தொடர்ந்து சிபிஎம் கட்சியும் தாவேகாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளித்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வெளியிலிருந்தே ஆதரவு அளிப்பதாகவும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது.